இன்றைக்கி நான் புது ஏரியா பக்கம் வந்திருந்தேன். அதாவது நெல்பேட்டை வெத்தலைப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பாலத்துக்கிட்ட வந்திருந்தேன். அங்கே ஒரு 4 பேர் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் என்ன பேசிட்டு இருந்தேன். ஒரு ஒரு 2 பேர்த்துட்டு நாங்கள் பேசியிருந்தேன். பேசிவிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு ஐடியா பண்ணி அந்த இடத்த கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அப்போ ஒரு சில விஷயம்லாம் அவங்க அவர்கிட்ட பேசுகிறப்ப அவரோட சூழ்நிலைலாம் சொன்னாங்க. எனக்கு பொதுவாக வந்து ஒரு மனுஷனோட பர்சனல் விஷயத்தை நான் ஒரு கண்டென்ட் மாதிரி எனக்கு போட விருப்பம் இல்லை. அவரோட சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். நம்ம முடிஞ்சால் மட்டும் என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ நம்ம உதவி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு இப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த ஐயாவுக்கு நான் சாப்பாடு வாங்கி தரதான் சொல்லியிருந்தேன். பக்கத்தில் இருக்க ஒரு சில பேர் வாங்கி தரதான் சொல்லியிருந்தேன். அவர் சூழ்நிலை என்கிட்ட பேசி முடிச்சுட்டு நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்புறம் வாங்கிட்டு வந்துடுன்னு சொன்னப்போ வாங்கிட்டு வரலான்னு போகிறேன். போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். வந்து பார்க்குறப்ப அவர் ஆளை காணோம். அவருக்கு தான் முக்கியமாக வாங்கி கொடுக்குன்னு நினச்சேன். அவரை கொஞ்சம் நேரம் தேடி பார்த்தேன். கடைசியில் அவர் இல்லை. சரின்னு ஒவ்வொருத்தவங்களுக்காக சாப்பாடை கொடுத்துட்டு கடைசியாக ஒரு சாப்பாடு இருந்துச்சு. அவருக்குன்னு சின்ன சாப்பாடை அங்கிட்டு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு நாங்கள் கடைசியில் பார்த்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. தூங்குறவங்கள ஒரு சின்ன எழுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது தப்பாக நினைக்க வேணாம். அது அவங்களுக்கு வந்து அவங்க தூக்கத்தில் படுக்கலை, பசியில் படுத்துருக்காங்க. அதனால் அவங்க சாப்பாடு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குவாங்கள்ல, அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் தூக்கத்தில் இருக்காங்க எழுப்பிவிட வேண்டியதாக இருந்துச்சு. இன்னும் நிறைய ஏரியா பக்கம் போய் பார்க்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். எத்தனை பேருக்கு என்னால் உதவி பண்ண முடியுமோ அவங்க எல்லாருக்கும் முடிஞ்ச மட்டும் சின்ன சின்ன உதவிகளாக எவ்வளோ தூரம் அவங்க சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையில் சொல்லி முடிஞ்ச மட்டும் அவங்க சூழ்நிலையை மாற்ற ட்ரை பண்ணுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். நிச்சயம் மாறணும் உறுதியாக இருக்கேன்.